தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்றான் வள்ளுவன். முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே என்கிறது திரை இசை பாட்டு. ஆமாங்க, முயற்சியும் பயிற்சியும் இருந்தா எல்லோருக்குமே வெற்றி என்பது எளிது. முயற்சி பிளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி. இப்ப எழுத்துகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முதல் சார்பு என எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்துகள் சார்பு எழுத்துகள் என பொதுவான வகையில் என்ன செய்யறோம், நம்ம எழுத்தை 2ஆக பிரிக்கிறோம். இதுல முதல் எழுத்துகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உயிர் எழுத்துகள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அகர முதல நகர இருவாய் 30 முதலே என்கிறது இலக்கணம். இந்த 30 எழுத்துகள் இத முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சார்பு எழுத்துகள், இந்த 30 எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். அந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்று அளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லக்கூடிய 10 வகையான வகைகளை இந்த சார்பெழுத்து சொல்கிறது. சார்பெழுத்தினுடைய வகைகள் மொத்தம் 10. உயிர்மை, ஆயுதம், உயிரளவு, உயிரளவு, ஒற்றளவு, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம் என 10 வகைப்படும். இதுல இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம். அது என்ன குற்றிய லுகரம்? பெயரவே நல்லா, எப்பவுமே எந்த தலைப்பு படித்தாலுமே பெயருக்கான காரணத்தையும் பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த தலைப்பு படிப்பதற்கு நமக்கு எளிமையாக இருக்கும். குற்றிய லுகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், குறுகிய ஓசையுடைய உகரம் என்பதுதான் அதனுடைய பொருள். குறுகிய ஓசையுடைய உகரம் அதுதான் அது குற்றிய லுகரம். இந்த குற்றிய லுகரத்தை பற்றி தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். குற்றிய லுகரம் பார்க்கலாங்களா? இங்க கவனிங்க. இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, முதல் பத்தியில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழ் எழுத்துக்களை முதல் சார்பு என 2ஆக பிரிப்போம். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். அதுல சார்பு எழுத்து 10 வகைப்படும். அவங்களே சிவப்பு எழுத்துக்கள் என்ன செய்றாங்க, சிவப்பு சொற்கள்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. இதுல நம்ம பார்க்க போறது குற்றிய லுகரம் மட்டும்தான். சரிங்களா? அதிலே கொடுத்துருக்காங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை முதல்ல என்ன செய்யுங்க சொல்லி பாருங்க. குழந்தை கு முழுமையாக என்ன செய்யணும் உச்சரிக்கிறோம். அடுத்து அதே கு ஒரு சொல்லுக்கு இடையில வருகின்ற பொழுது வகுப்பு அங்க என்ன செய்யுது, கொஞ்சம் அளவு குறையுது. அதுவே அந்த ஒரு சொல்லுக்கு இறுதியில வருகின்ற பொழுது பாக்கு அப்படின்னு சொல்லும் போது முழுமையாக அதனுடைய ஓசையினுடைய அளவு என்ன செய்யுது குறைகிறது. அதனாலதான் அதை என்ன செய்யறோம் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே சொன்னது போல குறுகிய ஓசையுடைய உகரம் என்பது என்னது குற்றிய லுகரம். சரி, இங்க கு என்னும் இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுல என்னென்ன வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப அந்த குற்றிய லுகர எழுத்துகள் கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 எழுத்துக்கள் தான் குற்றிய லுகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. குற்றிய லுகர எழுத்துக்கள் 6 என்னென்ன, கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும் குற்றிய லுகர எழுத்துக்கள். சரிங்களா? இந்த 6 எழுத்துக்களும் எப்படி குற்றிய லுகர எழுத்துக்களாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்கள். இப்ப மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, 18 எழுத்துக்கள் இருக்கு. அதை வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிக்கிறோம். இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல மொத்தம் 6 எழுத்துக்கள். க, ச, ட, த, ப, ர. ஏன் இவ்வளவு ஓசை அதிகப்படுத்தி சொல்றேன்னா அதுக்கு பேரே வல்லின எழுத்துக்கள். மார்பை இடமாக கொண்டு என்ன செய்யாது பிறக்கும். சரிங்க, இந்த வல்லின எழுத்துக்கள் 6 மீதும் உகரம் ஊர்ந்து வந்தால் அதுதான் குற்றிய லுகரம். சரிங்களா? இக்கு கூட்டல் உ கு, இச்சு கூட்டல் உ சு, சூன்னு சொல்லக்கூடாது சு, இச் கூட்டல் உ சு, இட்டு கூட்டல் உ டு, இத்து கூட்டல் உ பு, அதே மாதிரி இர் கூட்டல் உ ரு. சரிங்களா? கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும் என்னது குற்றிய லுகர எழுத்துக்கள். இப்ப குற்றிய லுகர எழுத்துக்கள் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வல்லின எழுத்துக்கள் 6, அந்த 6 மீதும் உகரம் ஊர்ந்து வந்தால் அதுதான் என்னது குற்றிய லுகரம் அப்படின்னு என்ன செய்றாங்க கொடுத்துருக்காங்க. கீழே அவங்களே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. கவனிங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இதுதான் என்னது குற்றிய லுகரம். இந்த குற்றிய லுகர எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு முதல்ல வந்தா எவ்வளவு மாத்திரை, சொல்லுக்கு இடையில வருகின்ற பொழுது எவ்வளவு மாத்திரை, இறுதியில வருகின்ற பொழுது எவ்வளவு மாத்திரை அப்படின்னு பாக்குறோம்.
இப்ப குற்றியலுகரம் அப்படிங்கிறனால அந்த கூன்ற எழுத்து ஒரு சொல்லுக்கு இறுதியில வருது, அப்பதான் அது என்ன செய்யும், குற்றியலுகம் மாறும். அப்ப அதுக்கு அரை மாத்திரை தான். மாத்திரையோட அளவு என்பது அரை தான். ஏன்னா ஒலிக்கும் கால அளவு, மாத்திரை என்பது ஒலிக்கின்ற கால அளவு. ஒரு எழுத்து நம்ம எந்த ரேசியோ, அதாவது சவுண்டு எந்த அளவுல ஒலிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை, குற்றியலுகரத்துக்கு அரை மாத்திரை அப்படிங்கிறத அவங்க என்ன செய்றாங்க, கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கவனிங்க, இந்த எடுத்துக்காட்டு சொற்களை புறம் பாருங்க. காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு என்று சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. இது குற்றியலுகரத்தினுடைய வகைகள்ல என்ன வகை குற்றியலுகரம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுலதான் நிறைய மாணவர்களுக்கு என்ன செய்யும், குழப்பமா இருக்கும். இப்ப பாடம் நம்ம படிச்சு பார்த்துட்டோம், கீழே வகைகள் என்ன செய்வாங்க, அவங்க எத்தனை வகையான குற்றியலுகரம் இருக்கு அப்படின்னு குற்றியலுகரத்தினுடைய வகைகள்ல அவங்க கொடுத்துருவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப உதாரணத்துக்கு சில நேரங்கள்ல இதுல இல்லாத சொற்களை கொடுத்துட்டாங்க, அது என்ன வகை குற்றியலுகரம் கேட்கிறாங்க. நம்ம இந்த சொல்ல பார்த்துட்டு போயிருக்கோம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமைங்க. குற்றியலுகரத்தின் வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வகையான குற்றியலுகரம் உண்டு. குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை? மொத்தம் 6. குற்றியலுகரம் 6 வகைப்படும். இந்த கவனிங்க, நெடில் என்னென்ன வகைகள் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், உயர்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என குற்றியலுகரம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இதுல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும். தனி நெடில அடுத்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை என்ன செய்வோம், நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு நெடில் எழுத்து, எந்த நெடில் எழுத்து அவனால் இருந்துட்டு போகுது, ஒரு நெடில் எழுத்துக்கு பக்கத்துல இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து வந்தா, கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் ஏதேனும் ஒன்று வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு இடையில வேற எந்த எழுத்துக்களுமே வராது. அது 2 எழுத்து சொற்களாக தான் இருக்கும். முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கும், கடைசி எழுத்து கண்டிப்பாக இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்தா தான் இருக்கும். அதனால ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சலாம். குற்றியலுகரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு சொல்லினுடைய இறுதி எழுத்து என்ன எழுத்து அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கணும். குற்றியலுகரத்துடைய எழுத்துனது கடைசி எழுத்து என்ன எழுத்து, 6 எழுத்துக்கள்ல ஒன்றாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப 6 எழுத்துக்கள்ல ஒன்றாக என்ன எழுத்து இருக்குன்னு பார்த்தோம்னா கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய 6ல 1 இருக்கு. அப்ப இங்க ரு. சரிங்களா? அந்த ரு என்பது குற்றியலுகர நெடில் தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் ஈற்று எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும், கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய 6 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்தா இருக்கணும். முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து ஏதேனும் ஒரு நெடில் எழுத்தா இருக்கணும். அப்ப 2 எழுத்துக்கள் தான் நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு வரும். இறுதி எழுத்து கண்டிப்பாக குற்றியலுகர எழுத்தா தான் இருக்கணும். அதுக்கு முன்னால் இருக்கிறது நெடில் எழுத்தா தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா அது நெடில் எழுத்தா இருக்கும். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். சரிங்களா? நெடில் தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தனி நெடில் எழுத்து, அதுக்கு பக்கத்திலேயே குற்றியலுகர எழுத்து 6ல ஏதேனும் ஒரு எழுத்து, 2 எழுத்து தான் இருக்கும், அது ஒரு சொல்லா இருக்கும், அவ்வளவுதான். இது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதெல்லாம் எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு அப்படின்னு சொல்றாங்க, கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம். இப்ப ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சரிங்களா? இப்ப இந்த ஆயுத தொடர் குற்றியலுகரம் எப்படி வரும்னா, ஆயுத எழுத்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்பொழுதுமே ஆயுத எழுத்து ஒரு சொல்லுக்கு முதல்லையோ இறுதியிலையோ ஒருபோதும் வராது. அப்ப இங்கேயும் அதே தாங்க, சொல்லுக்கு இடையில என்ன செய்து வந்திருக்கு. நம்ம குற்றியலுகரத்துடைய விதி என்ன சொல்லியிருக்கோம், குற்றியலுகரம் என்பது கடைசி எழுத்து கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 எழுத்துக்கள்ல ஒன்னா இருக்கணும். அதுக்கு பக்கத்துல என்ன எழுத்து இருக்கு, அக்கு. அதனால இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தை நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும். கடைசி எழுத்து 6 எழுத்துல ஒன்னா இருக்கணும். அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கோ அதுதான் இது என்ன வகை குற்றியலுகரம் அப்படிங்கிற என்ன செய்யும் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா எஃகு, அஃது அப்படின்னு என்ன செய்றாங்க, கொடுத்துருக்காங்க. அப்ப தூ என்பது குற்றியலுகர எழுத்து, அதுக்கு முன்னால் ஆயுத எழுத்து இருக்கிறனால இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்து என்ன குற்றியலுகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். இங்க நிறைய பேருக்கு என்ன செய்யும், ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இப்ப குற்றியலுகரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தா இருக்கணும், அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்து தான்
அது என்ன வகை குற்றியலுகரம் என்பதை என்ன செய்யும் தீர்மானிக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். இங்க உயிர்த்தொடர் குற்றியலுகரம் நல்லா கவனிச்சுங்க. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத, சரிங்களா, தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இங்க என்ன செய்யாது, தனி நெடில் எழுத்து ஒருபோதும் வரவே வராது. அப்போ முதல் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன டவுட் கேட்பீங்கன்னா, அரசு என்பதுல ஐயா நீங்க சொன்னது போலவே கடைசி எழுத்து சு குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு. ஆகையினால இந்த சொல்லு என்னதான் குற்றியலுகர சொல்லுதான். அதுக்கு முன்னால இருக்கிற எழுத்து தான் இது என்ன வகை அப்படிங்கிறத தீர்மானிக்கும் சொன்னீங்க. இங்க ராதான இருக்கு. அப்ப இது இடைத்தொடர் குற்றியலுகரம் தானே. ஏன் இதை கொண்டு போய் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வச்சிருக்காங்க நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா அது அப்படி அல்ல. நீங்க நல்லா கவனிங்க. இந்த அரசு என்பதுல இந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்க சொல்லியிருக்கோம். இப்ப இந்த ரா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இரு கூட்டல் ஆ சேர்ந்ததுதான் ரா. அப்ப சூவினுடைய முதல் எழுத்தாக என்ன இருக்கு, ஆ தான் இருக்கு. இப்ப ஆ என்பது என்ன எழுத்து, உயிர் எழுத்து. ஆகையினால் இது என்னது, உயிர்த்தொடர் குற்றியலுகரம். நீங்க தவற என்ன செஞ்சிடக்கூடாது, இதை இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா, நல்லா கவனிச்சுங்க. குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்து தான் அது என்ன வகை குற்றியலுகரம் என்பதை தீர்மானிக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல, கவனிங்க. சூ இருக்கு, முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து இடையினர் ரகரம் இருக்கு. அப்ப இடையினர் ரகரத்தை நம்ம பிரிச்சோம்னா இரு குட்டல் ஆ சேர்ந்ததுதான் ரா. இரு குட்டல் ஆ சேர்ந்தது என்னது, ரா. அப்போ இந்த இரு குட்டல் ஆல இந்த ஆதான் என்ன செய்யுது, இந்த சூவினுடைய முதல் எழுத்தாக இருக்கிறது, முன்னால் இருக்கக்கூடிய எழுத்தாக இருக்கு. அதனால ஆ என்பது உயிர் எழுத்து. அதனால இது அரசு என்பது என்ன குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி இங்க கயிறு ரு குற்றியலுகர எழுத்து. அதே மாதிரி அதுக்கு முன்னால ஈ இருக்கு. அதுல ஈ கூட்டல் ஈ, அதாவது யகர ஒற்று பிளஸ் ஈ, இது சேர்ந்ததான் ஈன்ற எழுத்து. அப்ப ஈ என்பது என்னது, உயிர் எழுத்து. ஆகையினால் இது என்னது, உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 6. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் என்று சொல்லக்கூடியது. இந்த 6 எங்க இருந்து பிறக்கும், மார்பிலிருந்து பிறக்கும். அதனாலதான் அதுக்கு வல்லினம்னே பேரு. வலிமையான ஓசையுடைய எழுத்துக்கள் கா சா டா தா பா ரா. சரிங்களா, இப்ப இந்த வல்லின எழுத்துக்கள் 6 மீதும் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படும். இந்த 6 எழுத்துக்கள் என்ன செய்யும், குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால கண்டிப்பா இடம்பெறும். வன்தொடர் குற்றியலுகரத்துல கடைசி எழுத்து அந்த குற்றியலுகர எழுத்துக்கள் கு சு டு து பு ரு, இந்த 6 எழுத்துக்கள் இருக்கணும். அதுக்கு முன்னால கண்டிப்பாக என்ன எழுத்து வருதோ அதுதான் அது என்ன வகை குற்றியலுகரம் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இங்க இது வன்தொடர் குற்றியலுகரம். கடைசி எழுத்து ரு இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரு இருக்கு, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது இரு. இது என்ன இரு, வல்லின இரு. சரிங்களா, இற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது என்னது, வன்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி இங்க இப்பு வல்லின எழுத்து, அதனால இது வன்தொடர் குற்றியலுகரம். இங்க எத்து அது வல்லின எழுத்து, அதனால வன்தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி கடைசி எழுத்துக்கு முன்னால எந்த எழுத்து வருதோ அந்த எழுத்து தான் இது என்ன வகை குற்றியலுகரம் என்பது என்ன செய்யும், தீர்மானிக்கும். இது வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்துக்கள் 6 உங்களுக்கு தெரியும். ஞங்கன நமன அப்படின்னு சொல்லுவோம். அதை மூக்கொலிகள் என்பது இன்னொரு பேர். ஏன்னா மூக்கிலிருந்து பிறக்கிறதுனால மூக்கொலிகள் அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்ப மெல்லின எழுத்துக்கள் 6 என்னென்ன, ஞ ஞ ந ந ம ந என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும். இப்ப சொல்லுக்கு விதி ஒண்ணுதாங்க. குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் விதி ஒன்றுதான். கடைசி எழுத்து கு சு டு து பு ரு என்று சொல்லக்கூடிய 6 எழுத்துல ஏதேனும் ஒரு எழுத்தாக இருக்கணும். அதுதான் முதல் விதி. 2வது விதி, அது என்ன வகை குற்றியலுகரம் என்று கண்டுபிடிக்க அந்த 6 எழுத்துக்கள்ல எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்து தான் இது என்ன வகை என்பது. 6 வகையான குற்றியலுகரங்கள்ல என்ன வகை என்பதை தீர்மானிக்கும். நீங்க எளிமையா புரியும். முதல் ரூல், கண்டிப்பா அந்த குசுடு துபுரு 6 எழுத்துக்களை ஒன்னா இருக்கணும். 2வது விதி, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்து அதுதான் என்ன செய்யும், அதை என்ன வகை என்று தீர்மானிக்கும். இப்ப கன்று அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. சரிங்களா, எடுத்துக்காட்டுல என்ன கொடுத்துருக்காங்க, கன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ரூ என்பது குற்றியலுகர எழுத்து, இன் என்பது என்னது, மெல்லின எழுத்து. ஆகையினால இது மென்தொடர் குற்றியலுகரம். அவ்வளவுதாங்க, எளிமையான விஷயம். சரிங்களா, இங்க அம்பு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. அம்பு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு.
கு என்பது குற்றியலுகர எழுத்து, இம் என்பது மெல்லின எழுத்து. ஆகையினால் இது என்னது? மென்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? மிகவும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தா இருக்கணும். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்தாக இருக்கிறதோ அதுதான் அது என்ன வகை குற்றியலுகரம் என்பதை தீர்மானிக்கும். நோட்ல வேணா நீங்க என்ன செய்யுங்க, எழுதி வச்சுங்க. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் அதே தான், இடையின எழுத்துக்கள். இப்ப இடையின எழுத்துக்கள் எங்க பிறக்கும்? மூக்கிற்கும் மார்பிற்கும் இடையில் பிறப்பதனால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர். சரிங்க? இடையின எழுத்துக்கள். இந்த இடையின எழுத்துக்கள் எங்க இடமா பிறக்கும்? மிடர் என்று சொல்லக்கூடிய கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். ஏற்கனவே நம்ம எழுத்துக்கள் பிறக்கின்ற முறையை நீங்க படிச்சிருப்பீங்க. உந்தி முதலாக முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையை எது? காற்று. நிலை, பல், இதழ், நாம், அன்னம், முளப்பட எழுத்துக்கள் பிறக்கின்ற முறை. அப்ப மூக்கிற்கும் இந்த மார்பிற்கும் இடையில என்ன இருக்கு? கழுத்து. கழுத்திலிருந்து பிறப்பதனால அது இடையின எழுத்துக்கள். மூக்கிற்கும் மார்பிற்கும் இடையில் பிறப்பதனால அது என்ன எழுத்துக்கள்? இடையின எழுத்துக்கள். அது 6 எழுத்துக்கள். ய, ர, ல, ப, ழ, ல. சரிங்களா? இந்த 6 எழுத்துக்கள் என்னது? இடைத்தொடர் எழுத்து, இடையின எழுத்துக்கள். இப்ப இடைத்தொடர் குற்றியலுகரத்துல அதே மாதிரிதான், விதி ஒண்ணுதான். கடைசி எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும்? குற்றியலுகர எழுத்தா இருக்கணும். கடைசி எழுத்து என்ன இருக்கணும்? குற்றியலுகர எழுத்தாக இருக்கணும். சரிங்களா? அந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து வருது? இல் அப்படின்ற ஒரு எழுத்து வருது. இப்ப இந்த இல் என்ன செய்யுது? இடையின எழுத்தாக இருக்கு. ஆகையினால இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இதே வல்லெழுத்தா இருந்துச்சுன்னா வன்தொடர் குற்றியலுகரம், மெல்லெழுத்தா இருந்தா மென்தொடர் குற்றியலுகரம், ஆயுத எழுத்தா இருந்தா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் எழுத்தாக இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். என்ன? நெடில் தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காது? இடையில வேற எந்த எழுத்துக்களையும் வரவிடாது. கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து நெடில் எழுத்து. இந்த 2 எழுத்துக்களுடைய சொல்லா மட்டும்தான் நெடில் தொடர் குற்றியலுகரம் இருக்கும். மற்ற குற்றியலுகரங்களுக்கும் இந்த நெடில் தொடர் குற்றியலுகரமான வேறுபாடு இதுதான். சரிங்களா? அப்ப இங்க கூ வந்திருக்கு. இந்த இல் என்று சொல்லக்கூடிய எழுத்து வந்து இடையின எழுத்து. ஆகையினால என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரிதான் மார்பு என்று சொல்லக்கூடியது. பூ என்பது குற்றியலுகர எழுத்து, இரு என்பது இடையின எழுத்து. அப்ப இது என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்ப நீங்க அங்க நல்லா கவனிங்க. அரசு என்று எழுதும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, நான் கேட்டேன். சரிங்களா? அரசு ரா இடையின ரகரம், ஐயா இது இடைத்தொடர் குற்றியலுகரமா வராதா அப்படின்னு கேட்டேன். சரிங்களா? அது வல்லின எழுத்து. ஏன்னா அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கோ அதுதான் அந்த குற்றியலுகர என்ன செய்யும்? தீர்மானிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்க நீங்க நல்லா கவனிங்க. இடைத்தொடர் குற்றியலுகரத்துல எங்கேயுமே அந்த சொல்லுக்கு அந்த எழுத்துக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன செய்யல? உயிர்மை எழுத்துக்களா வரல, புள்ளி வச்ச மெய் எழுத்துக்களாகவே வருது. புரியுதுங்களா? அப்ப இடையின குற்றியலுகரம்னா, இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்னவா இருக்கும்? புள்ளி வச்ச எழுத்துக்களாக இருக்கும். இடையின எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்களாக என்ன செய்யும்? அப்படியே வந்துடும். சரிங்களா? அடுத்து மொத்தம் 6 வகையான குற்றியலுகரங்கள் என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். அப்ப குற்றியலுகரம் வல்லின எழுத்துக்கள் 6 மீதும் ஊர்ந்து வரும் முகரம் குற்றியலுகரம். சரிங்களா? அது 6 வகைப்படும். என்னென்ன குற்றியலுகரம்? 1 நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்துக்கள் கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய 6 எழுத்துக்கள்ல ஒன்றாக வரணும். முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும். எந்த நெடில் எழுத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நெடில் எழுத்தாக இருந்தாலே போதுமானது. அப்ப 2 எழுத்து தான் இருக்கும் ஒரு சொல். சரிங்களா? 2 எழுத்து கொண்ட ஒரு சொல்லாதான செய்யணும், அது இருக்கணும். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து, அதுக்கு முன்னாடி கூடிய எழுத்து நெடில் எழுத்து. இப்படி இருந்தா இது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல எப்படி வர்றதில்ல, சொல்லுக்கு இறுதியில் வர்றதில்ல. அப்போ ஒரு சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய இடையில வரக்கூடியதானது இந்த ஆயுத எழுத்து. இங்க எஃகு அப்படின்னு எழுதியிருக்காங்க. கு என்பது குற்றியலுகர எழுத்து, அதுக்கு முன்னால அக்கு இருக்கு. ஆகையினாலும் இது ஆயுத தொடர். புரியுதுங்களா? குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து வருதோ அதுதான் அது என்ன வகை குற்றியலுகரம் என்பதை தீர்மானிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி குற்றியலுகர எழுத்து கடைசியில் இருக்கு. முன்னால் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இர் கூட்டல் ஆதான் என்னது? உயிர் எழுத்து. இங்க ஆ என்பதுதான் உயிர் எழுத்து. ஆகையினால இது என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? உயிர் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அடுத்து வரக்கூடியது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் வல்லின எழுத்துக்கள் 6 குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால வந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, 8 எப்படி வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். இப்ப பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 என்பது குற்றியலுகர எழுத்து, இட்டு என்பது வல்லின எழுத்து. ஆகையினால் இது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து மென்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் ஞெங்கன நமன என்று சொல்லக்கூடிய மெல்லின எழுத்துக்கள். இங்க மஞ்சு, பங்கு, பண்பு, பந்து, அம்பு, கன்றுன்னு கொடுத்துருக்காங்க.
கடைசி எழுத்து குற்றியல் உகர எழுத்து, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து மெல்லின எழுத்து. ஆகையினால் இது என்னது? மென்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியல் உகரம். எரள வளர என்று சொல்லக்கூடிய இடையின எழுத்துக்கள் 6ம் குற்றியல் உகரத்துக்கு முன்னால வந்தால் அது இடைத்தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? இந்த இடைத்தொடர் குற்றியல் உகரம் வச்சும் புள்ளி வைத்த எழுத்துக்களாக என்ன செய்ய வரும்? மெய் எழுத்துக்களாக தான் வரும். ஒருபோது என்ன செய்யுது? உயிரில் ஏறி உயிர்மை எழுத்துக்களாக ஒருபோதும் வராது. அப்படி வந்தால் அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். நீ என்ன செய்யக்கூடாது? அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி குற்றியல் உகரம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இதுவரைக்கும் குற்றியல் உகரம், குற்றியல் உகரனுடைய வகைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து கடைசி என்ன பண்ணலாம்? தெரிந்து தெளிவோம். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதற்கான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் இல்லை. இதை நீங்க என்ன செய்யலாம்? அன்லைன் பண்ணி வச்சுக்கலாம். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகர சொற்களே இல்லவே இல்லை. அடுத்து 2வது வரி ரொம்ப முக்கியமானது. சு டு ரு என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்களும் இல்லவே இல்லை. இப்ப இடைத்தொடர்ல பாருங்க, து பு பு கு இதுல தான் இருக்கு. சரிங்களா? எதுல இல்லைன்னு கொடுத்துருக்காங்க? என்னென்ன எழுத்துக்கள் வராதுன்னு கொடுத்துருக்காங்க? சு டு ரு இந்த எழுத்துக்கள்லாம் இறுதியாக அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியல் சொற்கள் என்னல்ல இல்லவே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 என்னது? ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமானது. எப்படி இப்ப குற்றியல் உகரம் பார்த்தோமோ அதுபோல முற்றியல் உகரமும் மிகவும் முக்கியம். சரிங்களா? முற்றியல் உகரம் அப்படின்னா முழுமை பெற்றது அப்படின்னு அர்த்தம். இங்க கவனிங்க, தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே முழுமையாகவே ஒலிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? வல்லின எழுத்துக்கள் 6ன் மீதும் ஊர்ந்து வரக்கூடிய உகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்துட்டோம். வல்லின எழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள், இப்ப வல்லின எழுத்துக்கள் 6ன் மீது ஊர்ந்து வரக்கூடிய உகரங்கள், அதாவது கு சு டு து பு ரு என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள்லாம் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வரையும் போது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முற்றியல் உகரம் அப்படி கிடையாது. இந்த 6 எழுத்தை தவிர்த்து மற்ற எந்த எழுத்து வந்தாலும் அது ஒருபோதும் என்ன செய்யாது? அதாவது உகர ஓசையில் முடிந்தால் ஒருபோதும் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறையவே குறையாது. அது முழுமையாக என்ன செய்யும்? ஒலிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதனால் அதுக்கு என்ன பேரு? முற்றியல் உகரம் என்பது பேரு. இங்க நல்லா கவனிங்க. புகு, பசு, வீடு, அது, வரு, மாவு, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உடனே நீங்க நெடில் தொடர் குற்றியல் உகரம் பார்த்துட்டு நேர இங்க வருவீங்க. மாவுன்னு இருக்குல்ல, இது நெடில் தொடர் குற்றியல் உகரம் தானே அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. ஏற்கனவே நம்ம சொன்ன விதியை நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. கடைசி எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும்? வல்லின எழுத்துக்கள் 6ன் மீது ஊர்ந்து வரக்கூடிய அந்த உகரமாகிய கு சு டு து பு ரு அந்த 6 எழுத்துக்கள் தான் வரணும். இங்க என்ன எழுத்து வந்திருக்கு? பூ என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து என்ன செஞ்சிருக்கு? உங்களுக்கு வந்திருக்கு. இது என்ன செய்யாது? வல்லின எழுத்தாக ஒருபோதும் ஆகவே ஆகாது. சரிங்களா? வல்லின எழுத்து என்ன செய்யாது? ஆகாது. அதனால இது என்ன கிடையாது? குற்றியல் உகரம் கிடையாது. மாவு அந்த சொல் அதோட முடிஞ்சு போயிருச்சு, அதனால அது முற்றியல் உகரம். சரிங்களா? இங்க 7 இந்த சொல் இதோட முடிஞ்சு போச்சு, அதனால முற்றியல் உகரம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இங்க கவனிங்க, 2 எழுத்துக்கள் வந்திருக்கு. கு சு. ஐயா இங்கே என்ன இருக்கு? குற்றியல் உகர எழுத்துக்கள் வந்திருக்குல்ல. குற்றியல் உகர எழுத்துக்கள் எங்க இருக்கு? கு இருக்கு, சு இருக்கு, டு இருக்கு, து இருக்கு. இங்கெல்லாம் குற்றியல் ரு வரைக்கும் என்ன செய்யுது? வந்திருக்குல்ல. அப்ப இது குற்றியல் உகரம் ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா, எப்பவுமே குற்றியல் உகர சொல்ல நல்லா கவனிச்சுங்க. இந்த கு சு டு இது குற்றியல் உகர எழுத்துக்கள் தான். ஆனா அதுக்கு முன்னால வரக்கூடிய எழுத்துக்களை கவனிங்க. சரிங்களா? 2 எழுத்துக்கள் கொண்ட சொற்களா இருக்கு. 2 எழுத்துக்கள் கொண்ட சொற்களா இருக்கு. 2 எழுத்துக்கள் கொண்ட சொற்களாக ஒன்று வந்து அது குற்றியல் உகரமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்க வேண்டும். அதுதான் குற்றியல் உகரத்தினுடைய விதி. ஆனா இங்க என்ன இல்ல? நெடில் எழுத்துக்கள் இல்ல. பு பா வி ஆல் என்னது? குறில் எழுத்துக்கள். ஆகையினால் இது எதுவும் என்ன கிடையாது? குற்றியல் உகர சொற்களே கிடையாது. இது முற்றியல் உகரம். சரிங்களா? இங்கு புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, 7 அப்படின்னு இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த உகர எழுத்துக்கள் என்ன செய்யுது? முழுமையான ஒலி அளவை தருது. ஆகையினால இது முற்றியல் உகரம். இதற்குரிய மாத்திரை 1. சரிங்களா? அடுத்து கடைசியாக இதை கவனிங்க, தெரிந்து தெளிவோம். இப்ப எழுத்துக்களை நம்ம
சொல்றதுக்கு என்னென்ன சாரியைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சாரியை அப்படின்னு பார்க்கும்போது பகுபத உறுப்பிலக்கணம் நம்மளுக்கு நடத்தும் போது சொல்லு. சரிங்களா? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த சாரியை சரிங்களா, இங்க இந்த எழுத்து சாரிகள் சொற்சாரிகள் அங்க கொடுத்துருக்காங்க. இங்க தமிழ்ல எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு என்னென்ன சாரிகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சாரிகள் இருக்குன்னா கரம், கான், காரம், கேனம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கரம், கான், காரம், கேனம் இது எல்லாமே சாரிகளை என்ன சார் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படிங்கிற சாரியை பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஆ இ ஊ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சரிங்களா? அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ குறில் எழுத்துக்களை குறிக்கிற நம்ம என்ன செய்யணும், கரம் என்னும் சாரியை பயன்படுத்தணும். அப்ப நெடில் எழுத்துக்களை குறிக்க என்ன பயன்படுத்தணும், கான் என்னும் சாரியை பயன்படுத்தணும். ஐகான், அவுகான் அப்படி என்ன செய்ய நம்ம நெடில் எழுத்தை பயன்படுத்தும் போது கான் என்னும் சாரியை பயன்படுத்தணும். அடுத்து குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் என்னும் சாரியை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படின்னு என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம். கடைசியில ஆயுத எழுத்தை குறிப்பதற்கு கேனம் அப்படிங்கிற சாரியை, கேனம் என்பதும் சாரியை. சரிங்களா? ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர்களை பார்க்கும்போது முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, அக்கேனம் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கேனம் என்பதும் ஒரு சாரியை, ஆயுத எழுத்தை குறிக்கும் போது அக்கேனம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ குற்றியலுகரம் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் எடுத்துக்காட்டுகள் பார்த்துட்டோம். அடுத்து முற்றியலுகரம் அது பார்த்துட்டோம். அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய இந்த எழுத்து சாரியைகள், எங்கெங்க சாரியைகளை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு குற்றிய லிகரம். எப்படி இப்போ குற்றிய லுகரம் பார்த்தோமோ, ஊ பார்த்தோமோ, அது போல ஈயும் பார்க்க போறோம். இதுவும் சார்பு எழுத்துக்கள் 10ல் 1. உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம். சரிங்களா? அந்த குற்றிய லிகரம் என்பது என்ன அப்படின்னா, இதுவும் ஒன்றும் இல்லைங்க, நல்லா கவனிங்க. வரகு கூட்டல் யாது, இந்த ரெண்டு சொற்களையுமே சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள், அதாவது வேகமாக சொல்லி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வரகு கூட்டல் யாது எப்படி மாறும், வரகியாது. வரகு கூட்டல் யாது வரகியாது அப்படின்னு என்ன செய்ய மாறும். வரகியாது என ஒழிப்பதை அறியலாம். முதல் சொல்லினுடைய இறுதியில் உள்ள இந்த கூ என்னும் எழுத்து கீ என்று ஒழிக்கிறது. கூங்கிற எழுத்து என்ன செய்யுது, இரண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து யகரம் வரும்போது அந்த கூ கீய என்ன செய்யுது, மாறுது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது. சரிங்களா? கூ என்பது முழுமையா ஒழிக்கல, அது கீயா மாதிரி என்ன செய்யுது, அரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒழிக்கக்கூடிய இகரம், அங்க உகரம் பார்த்தோம், இங்க இகரம் பார்க்கிறோம். அது குற்றியல் உகரம், இது குற்றிய லிகரம் ஈ. சரிங்களா? இந்த குற்றிய லிகரம் என்ன செய்யுது, குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. இந்த குற்றியல் உகரம் 2 இடங்கள்ல மட்டுமே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குற்றிய லிகரம் எத்தனை இடங்கள்ல வருது, 2 இடங்கள்ல இந்த குற்றிய லிகரம் அப்படிங்கிறது வருது. இப்ப இடம் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது, அதாவது குற்றியலுகர எழுத்துக்கள் கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 குற்றியலுகர எழுத்துக்களுக்கு அடுத்து, அதாவது 2வது சொல். சரிங்களா? 2வது சொல்லுடைய முதல் எழுத்து யகர எழுத்து, யா வரிசையில் இருக்கக்கூடிய யகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் என்ன செய்யுது, இகரமாக மாறுகிறது. உகரம் எப்படி மாறுது, இகரமாக மாறுகிறது. அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைக்கிறது. எப்படி குற்றியல் உகரத்துல அது குறைந்து ஒழிச்சதோ அது போல இங்க இது என்ன செய்யுது, இகரமும் குறைந்து ஒழிக்கிறது. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்க, கொக்கு கூட்டல் யாது. கொக்கு கூட்டல் யாது, நல்லா கவனிங்க. கொக்கு என்பது குற்றியல் உகர சொல். சரிங்களா? கு என்பது குற்றியல் உகர எழுத்து, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து வல்லின எழுத்து. கொக்கு என்பது வன்தொடர் குற்றியல் உகரம், நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க அதே மாதிரி தோப்பு என்பதும் வன்தொடர் குற்றியல் உகரம். இங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வேற, அவ்வளவுதான். இங்க நாடு, நாடு என்பது நெடில் தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? இந்த மாதிரி குற்றியல் உகர வகைகள் இதை பார்க்கும்போது நம்ம குற்றியல் உகரத்தை என்ன ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்தில் கொண்டு வரணும். சரி, இங்க கொக்கு கூட்டல் யாது, நம்ம குற்றியல் லிகரத்தில் என்ன விதி கொடுத்துருக்காங்கன்னா, குற்றியல் உகர சொற்கள் முதல் சொல்லாக இருந்து 2வது சொல் இருக்குங்கள, அந்த 2வது சொல்லு யகரத்தில் ஆரம்பித்தால் இந்த உகரம் எப்படி மாறுமா, இகரமாக தெரிகிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூவை எப்படி பிரிப்போம், இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிப்போம்.
இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு என்ன செய்யறோம் பிரிப்போம். ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து யகரமா இருந்துச்சு அப்படின்னா இந்த உகரம் என்ன செய்யும், இந்த இக்கு கூட்டல் ஊல இருக்கக்கூடிய இந்த உகரம் இகரமா மாறிடுமா. சரிங்களா. இக்கு கூட்டல் ஊ எப்படி மாறுது, ஈயா மாறி இது ஆட்டோமேட்டிக்கா கீ அப்படிங்கிற எழுத்தாக மாறுது. புரியுதுங்களா. அப்ப கூவை இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த உகரம் இகரமாக என்ன செய்யுது மாறுது, மாறி கீயா மாறுது. இது எப்ப மாறும் அப்படின்னா ரெண்டாவது சொல்லு முதல் எழுத்து யகரமாக இருந்தால் மட்டும்தான் அப்படி மாறும். இல்லைன்னா என்ன செய்யாது, மாறாது. அப்போ கொக்கு கூட்டல் யாது சேர்த்து எழுதும்போது எப்படி மாறும், கொக்கி யாது அப்படின்னு மாறும். அப்போ தோப்பு கூட்டல் யாது சேர்த்து எழுதும்போது எப்படி மாறும், தோப்பி யாது அப்படின்னு செய்யும் மாறும். அடுத்து நாடு கூட்டல் யாது நாடு யாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. சரிங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுவோமா அப்படின்னா நம்ம இப்ப எழுத்து வழக்குல இது இல்லை, பேச்சு வழக்குல இல்லை. ஆனா சங்க இலக்கியங்கள்ல இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து ரெண்டாவது இது இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இடம் 2ல மியா என்பது ஒரு அசைச்சொல். மியா என்பது என்னது, ஒரு அசைச்சொல். அசை என்னது, ஓசை நயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். மியா என்பது ஓசை நயத்துக்காக என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. சரிங்களா. இந்த இதுல மீ இருக்குல்ல, இம் கூட்டல் ஈ, இதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த இகரம் அப்படிங்கிறது குற்றியல் இகரம் ஆகும். மியால இருக்கக்கூடிய மீ இருக்கிறாங்க, அதுல இம் கூட்டல் ஈ என்னது குற்றியல் இகர சொல், குற்றியல் இகர எழுத்து. சரிங்களா. இது சொற்களை இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவில் என்ன செய்யுமா, குறைந்து ஒழிக்கும். சொற்கள் இடம்பெற என்ன செய்யுது, தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. மியா என்பது ஒரு அசைச்சொல். இந்த அசைச்சொல் அந்த அசைச்சொல் இருக்கக்கூடிய இந்த மீ என்பது இம்மு கூட்டல் ஈ அப்படின்னு என்ன செய்யுது பிரியுது. அதுல இருக்கக்கூடிய இந்த இகரம் குற்றியல் இகரம் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இது சொற்களை இடம்பெறும் போது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து என்ன செய்தான் குறைந்து ஒழிக்கும். தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து என்ன செய்யும், குறைந்து ஒழிக்கும். இங்க எடுத்துக்கிட்டு கவனிங்க, கேள் கூட்டல் மியா, கேள் கூட்டல் மியா சேரும் போது எப்படி மாறுது, கேன்மியா அப்படின்னு மாறுது. சரிங்களா. இல்லு எப்படி மாறிடுச்சு, இன்னாக மாறிடுச்சு. அடுத்து செல் கூட்டல் மியா எப்படி மாறும், சென்மியா. இந்த இல் என்ன செய்யுது, ரன்னகரமா மாறுது. இந்த பொதுநகரம் என்ன செய்யுது, டன்னகரமாக மாறுகிறது. சரிங்களா. இந்த மாதிரி இந்த மியா என்னும் அசைச்சொல் வருகின்ற பொழுது இது என்ன செய்யும், தன்னுடைய தன்மையிலிருந்து மாறி ஒழிக்கின்றது. இப்ப இந்த சொற்கள்லாம் நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள்ல மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரிங்களா. அப்ப குற்றியல் இகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களை மட்டும்தான் என்ன செய்யும் குற்றியல் இகரம், குற்றியல் இகரம் என்ன செய்யும் வரும். 2 இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யும் குற்றியல் இகரம் வரும். கவனிங்க. 1 இந்த குற்றியல் இகர எழுத்துக்களுக்கு பின்னால யகரம் அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் இப்ப கொக்கு, கொக்கு கூட்டல் யாது, இது வன்தொடர் குற்றியல் இகரம் சொன்னேன். கூவை எப்படி பிரிச்சிருக்கோம், இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். சரிங்களா. 2வது எழுத்து யாழ ஆரம்பிச்சுன்னா இந்த ஊ எப்படி மாறுமா, இகரமாக திரியும். அப்படி இகரமாக திரியும் போது கொக்கு கூட்டல் யாது சேரும்போது எப்படி வரும், கொக்கி யாது அப்படின்னு சேரும். அதே மாதிரி தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது, நாடு கூட்டல் யாது நாடு யாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. இவ்வளவுதாங்க. அடுத்து கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இது எல்லாமே என்ன வகை குற்றியலுகரம்னு கேட்கிறாங்க. சரிங்களா. குற்றியலுகரம் கண்டுபிடிக்க என்ன விதி சொன்ன, முதல் விதி ஒவ்வொரு சொல்லின் கடைசியில் என்ன செய்யணும், இந்த கு சு டு து பு ரு அப்படிங்கிற எழுத்தா இருக்கணும். 2வது விதி என்ன, அந்த சொல்லுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கோ அதுதான் என்ன செய்யும், அது என்ன வகை குற்றியலுகரம் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். சரிங்களா. இப்ப 6 வகையான கட்டம் கொடுத்துட்டாங்க. நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் அப்படின்னு 6 வகையான குற்றியலுகரம். சொற்கள் நிறைய நமக்கு என்ன செய்றாங்க, கலந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இப்ப முதல் சொல் கவனிங்க, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரு என்பது குற்றியலுகர எழுத்து, முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கு. ஆகினால் அது என்ன குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா. 6 என்ன செய்யலாம், நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரத்துல எழுதிக்கிறலாம். 6 என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து எஃகு, கு என்பது குற்றியலுகர எழுத்து, அதுக்கு முன்னால ஆயுத எழுத்து இருக்கு, அதனால அது என்னது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் முடிஞ்சு. அடுத்து கரும்பு, கரும்பு என்பது என்னது, பூ என்பது குற்றியலுகர எழுத்து, அதுக்கு முன்னால இம் என்பது என்ன எழுத்து, மெல்லின எழுத்து, ஆகினால கரும்பு என்பது என்னது மென்தொடர் குற்றியலுகரம்.
இங்கே நீங்கள் எழுதி பயிற்சி எடுக்கணும். நீங்கள் இப்படி எழுதி பயிற்சி எடுத்தாதான் உங்களுக்கு இந்த குற்றியல் உற வகுப்பு என்ன செஞ்சிருக்கு, முழுமையாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து விறகு. கு என்பது குற்றியல் உரை எழுத்து, இரு என்பது ரா இருக்கிறனால வல்லின எழுத்து நீங்கள் நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? இந்த ராவை நீங்கள் பிரிக்கணும். இர் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கணும். அப்போ ஆ என்பது உயிர் எழுத்து, உயிர் ஓசையை கொண்டதுனால விறகு என்பது உயிர் தொடர் குற்றியல் உரம். சரிங்களா? அடுத்து உலக்கு. கு குற்றியல் உரை எழுத்து, இக்கு என்பது வல்லின எழுத்து, அதனால வன்தொடர் குற்றியல் உரம். அடுத்து டூ என்பது குற்றியல் உரை எழுத்து, டூ குற்றியல் உரை எழுத்து, அதுக்கு முன்னால் இட்டு வந்து வல்லின எழுத்து, ஆகையினால இது என்னதான் வன்தொடர் குற்றியல் உரம் தான். இது வன்தொடர் தான், இது வன்தொடர் தான். அடுத்து பந்து. தூ குற்றியல் உரை எழுத்து, இந்தி என்பது மெல்லின எழுத்து, ஆகையினால பந்து என்பது என்னதான் மெல்லின எழுத்து, வெண்தொடர் குற்றியல் உரம். அடுத்து கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, காசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காசு. சு என்பது குற்றியல் உரை எழுத்து, கா என்பது நெடில் எழுத்து, ஆகையினால காசு என்பது என்னது நெடில் தொடர் குற்றியல் உரம். சரிங்களா? அடுத்து கொய்து. தூ என்பது குற்றியல் உரை எழுத்து, ஈ என்பது இடையின எழுத்து, ஆகையினால ஒரே ஒரு இடைத்தொடர் குற்றியல் உரம் என்ன செய்யுது இந்த எடுத்துக்காட்டில் இருக்கு. சரிங்களா? இது நீங்கள் எழுதுறதுக்காக பயிற்சிகள். அடுத்து இந்த பயிற்சி நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக எழுதலாம். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. இப்படிலாம் என்ன செய்வாங்க, உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சரிங்களா? இப்போ பசு, வீடு, ஆறு, கரு, இதில் எது பொருந்தாதது, ஏன் இதை பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க, நல்லா கவனிச்சுங்க. பசு இது குற்றியல் உரை சொல்லா இல்லை, ஏன்னா 2 எழுத்துல ஒரு சொல்லு இருக்கு. சரிங்களா? ரைட், விட்டுருங்க. விடு என்பது குற்றியல் உரை சொல்லா இல்லை, அது என்ன செய்ய விட்டுருங்க. கரு என்பது குற்றியல் உரை சொல்லா, குற்றியல் உரத்துக்கு முதல் விதியை குசுடு துபுரு இருக்கணும். கு சு டு து பு ரு வல்லின எழுத்துக்கள் 6 மீது என்ன செய்யும் ஊர்ந்து வரக்கூடிய உரம் தான் நம்ம குற்றியல் உரம்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த கரு என்பது இந்த ரு இடையின ரகரம் வந்திருக்கு, ஆகையினால இது குற்றியல் உரை எழுத்தே இல்லை. அப்போ இதுவும் இல்லை. விடு என்பதும் குற்றியல் உரை சொல்லி இல்லை, பசு என்பதும் குற்றியல் உரை சொல்லி இல்லை. பசு விடு இது 2 என்ன சொல்லணும்னு சொல்லுங்க யாராவது, முற்றியல் உரம். சரிங்களா? பசு விடு என்பதெல்லாம் முற்றியல் உரம். அப்போ இது ஒன்னே ஒன்று தான் என்னது குற்றியல் உரம். சரிங்களா? அப்போ இது ஒன்று தான் குற்றியல் உரம். அடுத்து 2வது கவனிங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இப்போ பாக்கு கு குற்றியல் உரை எழுத்து, அதுக்கு முன்னால வல்லின எழுத்து இருக்கு, அதனால இது என்னது வன்தொடர் குற்றியல் உரம். அடுத்து பஞ்சு. சு குற்றியல் உரை எழுத்து, அதுக்கு முன்னால இஞ்சு இருக்கு, ஞன நமன, அதனால இது மென்தொடர் குற்றியல் உரம். சரிங்களா? இங்கிட்ட அதே மாதிரி பாருங்க. டூ என்னது குற்றியல் உரை எழுத்து, அதுக்கு முன்னால இருக்கு வல்லின எழுத்து, அப்போ வன்தொடர் குற்றியல் உரம். அப்போ பத்து து குற்றியல் உரை எழுத்து, அதுக்கு முன்னால இத்து இருக்கு, அது என்னது வன்தொடர் குற்றியல் உரம். அப்போ இதுவும் வன்தொடர் குற்றியல் உரம், இதுவும் வன்தொடர் குற்றியல் உரம், இதுவும் வன்தொடர் குற்றியல் உரம். எது மட்டும்தான் மாறுபட்டிருக்கு நமக்கு, பஞ்சு என்பது வெண்தொடர் குற்றியல் உரம். பஞ்சு என்பது என்னது வெண்தொடர் குற்றியல் உரம். அடுத்து இங்கே கவனிங்க. ஆறு, மாசு, பாகு, அது. சரிங்களா? கடைசி எழுத்து எல்லாமே குற்றியல் உரை எழுத்துக்கள் வந்துருச்சு. இப்போ இது பூராமே நெடில் எழுத்துக்களா இருக்கு, இதுலயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது எல்லாமே நெடில இருக்கனால இது நெடில் தொடர் குற்றியல் உரம். ரு அதுக்கு முன்னால ஆ இருக்கு, ஆறு என்பது நெடில் தொடர் குற்றியல் உரம். மாசு சு முன்னால மா நெடில் எழுத்து இருக்கு, அதனால அது நெடில் தொடர் குற்றியல் உரம். பாகு அப்படின்னா இனிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாகற்காய்க்கு ஏன் பாகற்காயின் பேர் வந்துச்சுன்னா, பாகு அல்லாத காய் அப்படிங்கிறனால அதுக்கு பாகற்காய் அப்படின்னா இனிப்பு அல்லாத காய். தமிழனுடைய சுவையை புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாகு என்பது இனிமை. அப்போ கூ குற்றியல் ஒரு எழுத்து, பா என்பது நெடில் எழுத்து, இது என்னதான் நெடில் தொடர் குற்றியல் உரம். இந்த கடைசியா இருக்கிறத பாருங்க, அது. சரிங்களா? இது என்ன கிடையாது, குற்றியல் உரம், நெடில் தொடர் குற்றியல் உரமே கிடையாது. அப்போ அதுதான். இங்க அடுத்து கவனிங்க. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இப்போ இந்த சொல்ல வச்சு நீங்க என்ன சொல்லலாம், எல்லாமே குற்றியல் உரம் சொல்லுதான், எல்லாமே குற்றியல் உரம் சொல்லுதான். ஆனா என்ன வகை, அதிகமாக என்ன வகை இருக்கு, இரு, எள்ளு, ஈ. சரிங்களா? இது மூணுமே ஒரே இனம். இது மட்டும் என்னது, அரசு என்பது இடையின எழுத்து இருக்கிறனால இதை இடைத்தொடர் குற்றியல் நினைச்சிடாதீங்க. ரா இர் குட்டல் ஆணு பிரிச்சா உயிர், இப்ப இது உயிர் தொடர் குற்றியல் உரம். அப்ப இது மூணு ஒரே இனம், இது மட்டும் என்ன செய்யுது, தனியாக இருக்கு. அடுத்து கவனிங்க. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. சரிங்களா? இங்க பண்பு பூ குற்றியல் ஒரு எழுத்து, இன் என்னது மெல்லின எழுத்து, மென்தொடர் குற்றியல் உரம். சு குற்றியல் ஒரு எழுத்து, இஞ்சு மெல்லின எழுத்து, மென்தொடர் குற்றியல் உரம். அப்ப டூ குற்றியல் ஒரு எழுத்து, இன்னு மெல்லின எழுத்து, மென்தொடர் குற்றியல் உரம். ஆனா இது மட்டும் மாறுபட்டது. ஏன்னா இந்த குற்றியல் எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கு, ஆயுத எழுத்து இருக்கு. ஆகையினால் இது என்னது, ஆயுத தொடர் குற்றியல் உரம். அவ்வளவுதாங்க. இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா
குற்றியலுவத்தை நீங்கள் என்ன செய்யலாம், எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நன்றி.